தமிழ்நாட்டில் புதனன்று ஒரே நாளில் நடைபெற்ற கொலை சம்பவங்கள் குறித்து சட்டப்பேரவையில் எதிர்க்கட்சித் தலைவரை பேச அனுமதிக்காமலும் நேரலையை துண்டித்தும் திராவிட மாடல் அரசு அராஜகம். பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவிற்கு மக்கள் பிரச்சனையை பேச அனுமதி மறுக்கப்பட்டதை கண்டித்து எதிர்க்கட்சித் தலைவர் தலைமையில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் வெளிநடப்பு. திரு ஸ்டாலின் மாடல் அரசாங்கம், ஸ்டாலின் தலைமையில் இருக்கின்ற காவல்துறை செயலற்று இருக்கின்ற அந்த காரணத்தினால்தான் தொடர்ந்து தமிழகத்திலே கொலை சம்பவங்கள் அரங்கேறிக்கின்ற அதை தடுக்க தவறிய திமுக அரசை கண்டித்து இன்றைய தினம் நாங்கள் வெளிநடப்பு செய்திருக்கின்றோம். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அரங்கேறுவதாக எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. நாள்தோறும் மர்டர் ஸ்டேட்டஸ் பார்க்கும் அளவிற்கு கொலைகள் அரங்கேறுவதுதான் இந்த அரசின் சாதனை என ஆவேசம். நாள்தோறும் கொலை சம்பவங்கள் நடந்து ஏறிக்கொண்டிருக்கின்றன. டெய்லி ஸ்டேட்டஸ் ரிப்போர்ட் கொடுப்பது போல டெய்லி மர்டர் ரிப்போர்ட் இந்த ஆட்சியில் பார்க்கப்படுகிறது. இந்த ஆட்சியினுடைய சாதனை இந்த கொலைப்பட்டியல் காண்பதுதான் சாதனையா இருக்குது. ஓய்வு பெற்ற காவல் அதிகாரி தன் உயிருக்கு ஆபத்து என வீடியோ வெளியிட்ட பிறகும் ஸ்டாலின் அரசின் உளவுத்துறையும் காவல்துறையும் நடவடிக்கை எடுக்கவில்லை என எதிர்க்கட்சித் தலைவர் குற்றச்சாட்டு. உரிய நடவடிக்கை எடுத்திருந்தால் ஜாகிர் ஹுசேனின் படுகொலையை தடுத்திருக்கலாம் எனவும் காவல்துறை செயலற்று இருப்பதாகவும் விமர்சனம். ஒரு ஓய்வு பெற்ற காவல்துறை தன் உயிருக்கு ஆபத்து ஏற்படும், என்னை கொலை செய்து விடுவார் என்று பகிரங்கமாக ஆடியோ மூலம் தெரிவித்த பிறகும் உளவுத்துறை ஏன் முதலமைச்சருடைய கவனத்திற்கு கொண்டு செல்ல? அப்படி கொண்டு சென்றிருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். குற்றவாளிகளை கண்டித்திருந்தால் அவர் உயிர் காப்பாற்றப்பட்டிருக்கும். அதனால தான் சொல்றேன், தமிழகத்தில் காவல்துறை இருக்கின்றதா இல்லை என்ற சந்தேகம். சட்ட ஒழுங்கு அடியோடு சீர்கட்டு விட்டது. செயலற்ற காவல்துறையாக தான் பார்க்கப்படுகிறது. இதையெல்லாம் சட்டமன்றத்திலே தெரிவிக்கப்பட்டு இதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் இன்றைய தினம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பிரதான எதிர்க்கட்சி முறையில் இன்றைக்கு நாட்டில் இருக்கின்ற பிரச்சனை கொண்டு வந்தோம். மக்கள் அச்சத்தோடு இருக்கிறாங்க. இன்றைக்கு வீட்டிலிருந்து வெளியேறி மீண்டும் வீட்டுக்கு வந்தால் தான் உயிருக்கு உத்தரவாதம். அப்படிப்பட்ட சூழ்நிலை தமிழகத்திலே நிலவி கொண்டிருக்கின்ற காரணத்தினாலே இதே அரசுடைய கவனத்துக்கு கொண்டு வந்தோம். டாஸ்மாக் முறைகேடு குறித்து அமலாக்கத்துறை விசாரிக்க கூடாது என ஸ்டாலின் அரசு வழக்கு தொடுத்தது ஏன்? எதற்காக அஞ்சி நடுங்குகிறீர்கள் என எதிர்க்கட்சித் தலைவர் கேள்வி. ஸ்டாலின் அரசு பதற்றப்படுவதில் இருந்தே முறைகேடு நடந்திருப்பது உறுதியாவதாக எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி காட்டம். நீ தான் சொல்றீங்களாப்பா, மடியில் கனமில்ல வழியில் பயமில்லைன்னு. ஏன் பயப்படுற? என் மீது வழக்கு போட்டீங்களா? நான் முதலமைச்சர் இருக்கும்போது வழக்கு போட்டீங்களா? இதே முதலமைச்சர் எதிர்க்கட்சி தலைவராக இருக்கும்போது பேசுனீங்களா? இந்த எடப்பாடி பழனிசாமி நெடுஞ்சாலைத்துறையில் இவ்வளோ ஊழல் செய்தாருன்னு சொன்னீங்களா? நீதிமன்றத்துக்கு போனல, நிரபராதியில் வெளியே வந்தல, அது மாதிரி வழக்கு பதிவு செஞ்சா நீ போய் நீதிமன்றத்தை நாடு, நிரபராதியின் வெளியில் வா. உன்னோட அதிகாரத்தை பயன்படுத்திக்கிட்டு எங்களை கேட்டு தான் உள்ள வரணும், எங்களை கேட்டு தான் கொடுக்கணும் அப்படின்னா இதில் ஏதாவது தவறு நடந்திருக்குது என்பது தெளிவாக தெரியுது. எனவே அமலாக்கத்துறை முழு விசாரணை நடைபெற்று வெளியில் வருகின்ற பொழுது யார் யார் உள்ள இருப்பா, யார் யார் வெளியே இருப்பான்னு தெரியல. அப்போ பார்க்கலாம். ஸ்டாலின் அரசு ஆட்சிக்கு வந்ததில் இருந்து தமிழகத்தில் கொலை பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. அரசியல் கட்சி பிரமுகர் தொடங்கி மூதாட்டிகள் வரை பாதுகாப்பு யாருக்கும் இல்லை என எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமி ஆதங்கம். இந்த ஆட்சி பொறுப்பேற்றிலிருந்து நீ சொன்னீங்களா, ஆம்ஸ்டாங் ஒரு கட்சியினுடைய தலைவர், அவரே படுகொலை செய்யப்படுறாங்க. அதுபோல் காங்கிரஸ் மாவட்ட தலைவர் திருநெல்வேலியில் கண்டுபிடிக்க முடியல. இப்படி இந்த ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு பார்த்தீங்கன்னா கொலைப்பட்டியல் நீண்டு கொண்டே இருக்குது. இன்றைக்கு அரசியல் கட்சி தலைவருக்கும் பாதுகாப்பு இல்லை. இன்றைக்கு சிறுமி முதல் மூதாட்டி வரைக்கும் பாதுகாப்பு இல்லை. ஒட்டுமொத்தமாக தமிழ்நாட்டு மக்களுக்கு பாதுகாப்பு. மதுபான ஊழல் குறித்து பிற மாநிலங்களில் எடுக்கப்பட்ட நடவடிக்கைகளை கண்டு திராவிட மாடல் அரசு பதற்றத்தில் இருக்கிறது. அமலாக்கத்துறை விசாரணை முடிவில் பிற மாநிலங்களில் நடந்தது போல தமிழகத்திலும் நடக்க வாய்ப்பிருப்பதாக எதிர்க்கட்சித் தலைவர் விமர்சனம்.
டாஸ்மாகை பல்வேறு அலுவலகத்தில் தலைமை அலுவலகம் முதல் பல்வேறு அலுவலகத்தில் சோதனை மேற்கொண்டாங்க. அதன் அடிப்படையில் பல மதுபான ஆலைகளில் போய் சோதனை நடத்துகிறாங்க. அங்கேயெல்லாம் நிறைய ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக பத்திரிகையில் செய்தி வந்திருக்குது. அதுக்கு ஏன் நீங்கள் அவ்வளோ பதட்டப்படுறீங்க? நீங்கள் தான் தப்பே செய்யலையே. தப்பு செய்யாதவங்க ஏன் இவ்வளோ பதட்டப்படுறீங்க? இவ்வளோ ஏன் பேட்டி கீட்டி கொடுத்துக்கிட்டு இன்றைக்கு குயமையான்னு கத்துறீங்க? வழக்கு பதிவு செய்யணும். அப்படியே வழக்கு பதிவு செஞ்சால் தப்பு இருந்தால் தானே பதிவு செய்ய முடியும். தப்பு இல்லைன்னா எப்படி பதிவு செய்ய முடியும்? அப்படி பதிவு செஞ்சால் நீதிமன்றத்துக்கு போங்க, நிரபராதினி வெளியில் வாங்க. ஆகவே அந்த முழு விசாரணைகள் வெளியில் வந்த பிறகு தான் இவருடைய நிலை என்னன்னு தெரியும். ஏன்னா பல மாநிலத்தில் நடந்துகிட்டு இருக்குல்ல, பல மாநிலத்தில் இருக்கிறவங்களா எங்கே இருக்கான்னு உங்களுக்கு தெரியும். அப்படி தமிழகத்திலும் விரைவாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கின்றது தான் நான் சொல்லுவேன். ஏன்னா முழு விவரம் தெரியல. அதனால் வாய்ப்பு இருக்கின்ற காரணத்தால் பதறிக்கிட்டு இருக்கிறாங்க. கொஞ்சம் லட்சம் பதறம் இல்லை. 20 லட்சம் லேப்டாப் வாங்க 2000 கோடி ரூபாய் என்றால் 10,000ற்கு கொள்முதல் செய்யப்படும் லேப்டாப்புகள் தரமானதாக இருக்குமா என அதிமுக எம்எல்ஏ தங்கமணி சட்டப்பேரவையில் கேள்வி. கடந்த 3 மாதமாக ஊதியம் வழங்கப்படாத 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றிய பணியாளர்களுக்கு மாநில அரசே ஊதியம் தர நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் அதிமுக எம்எல்ஏ தங்கமணி வலியுறுத்தல். அதிமுக ஆட்சியில் நாளொன்றுக்கு 16,000 மெகாவாட் மின்சார பயன்பாடு மட்டுமே இருந்த நிலையில் அதே அளவுள்ள மின்சாரமே இன்றும் பயன்பாட்டில் உள்ள நிலையில் எப்படி புதிய தொழிற்சாலைகளை உருவாக்கியதாக கூற முடியும்? நிர்வாக திறனற்ற திமுக அரசு நிதிநிலை அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளதை மேற்கோள் காட்டி அதிமுக முன்னாள் அமைச்சர் தங்கமணி கேள்வி. சென்னை புளியந்தோப்பு பகுதியில் 17 வயது சிறுமியை காதலிப்பதாக கூறி பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் மீது போக்சோ வழக்கு பதிவு. கும்பகர்ண தூக்கத்தில் இருக்கும் திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் அடுத்தடுத்து அரங்கேறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களால் பெற்றோர் அச்சம். தேனி மாவட்டம் போடி அருகே 14 வயது சிறுமிக்கு கூட்டு பாலியல் தொல்லை கொடுத்த 3 பேர் போக்சோ சட்டத்தில் சிக்கினர். பள்ளி குழந்தைகளுக்கு எதிராக தினந்தோறும் நடைபெறும் பாலியல் வன்கொடுமை சம்பவங்களுக்கு எதிராக அப்பா ஸ்டாலின் என்ன நடவடிக்கை எடுக்கப் போகிறார் என மக்கள் கேள்வி. தர்மபுரி மாவட்டம் அரூர் அருகே 16 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய இளைஞர் போக்சோவில் பிடிபட்டார். திமுக ஆட்சியில் தினந்தோறும் சிறுமிகளுக்கு எதிரான வன்கொடுமைகள் அரங்கேறி வரும் நிலையில் குழந்தைகள் நலத்துறை என்ன செய்து கொண்டிருக்கிறது என மக்கள் கேள்வி. கடலூர் மாவட்டம் பன்ருட்டி அருகே 9ஆம் வகுப்பு படித்து வரும் பள்ளி மாணவனுக்கு பாலியல் தொல்லை அளித்த மளிகை கடைக்காரர் போக்சோவில் பிடிபட்டார். ஸ்டாலின் ஆட்சியில் தமிழகத்தில் மாணவர்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லை என மக்கள் வேதனை. மதுரை மாவட்டம் திருமங்கலம் அருகே 4 வயது சிறுமிக்கு பாலியல் தொல்லை கொடுத்த கூலி தொழிலாளி போக்சோவில் பிடிபட்டார். நிர்வாக திறனற்ற திமுக ஆட்சியில் நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக சிறுமிகளுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை குற்றங்கள் நடைபெறுவதாக மக்கள் ஆதங்கம். திருவாரூர் மாவட்டம் நன்னிலம் அருகே 15 வயது சிறுமியை பாலியல் வன்கொடுமை செய்து கர்ப்பமாக்கிய நபர் போக்சோவில் சிக்கினார். அப்பா ஸ்டாலின் கட்டுப்பாட்டில் உள்ள காவல்துறை மீது சிறிதும் பயமில்லாததால் சிறுமிகளுக்கு எதிரான குற்ற சம்பவங்கள் தொடர்ந்து அதிகரித்து வருவதாக மக்கள் வேதனை. திராவிட மாடல் ஆட்சி என பெருமை பேசும் தமிழகத்தில் குழந்தை திருமணங்களை தடுப்பதில் சமூக நலத்துறையும் மாவட்ட அதிகாரிகளும் கடும் தோல்வியை சந்தித்த அவலம். மதுரை மாவட்டத்தில் மட்டும் கடந்த 4 ஆண்டுகளில் 183 குழந்தை திருமண வழக்குகள் பதிவாகியுள்ள நிலையில் விடியா ஆட்சியில் விடியலின்றி தவிக்கும் சிறுமிகள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலினின் திராவிட மாடல் ஆட்சியில் தமிழ்நாட்டின் பல்வேறு பகுதிகளில் கடந்த சில தினங்களாக சிறுமிகள் மற்றும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தொடர்ந்து அதிகரிப்பு. கடந்த அதிமுக ஆட்சியின் போது ஒரே ஒரு பாலியல் வழக்கிற்காக குரல் கொடுத்தவர்கள் இப்போது எங்கே போனார்கள் என மக்கள் கேள்வி. சென்னை பல்லாவரம் அருகே காரில் கடத்தி வரப்பட்ட 103 கிலோ கஞ்சாவுடன் 2 சிக்கினர். ஆந்திராவில் இருந்து கஞ்சாவை வாங்கி வந்து தமிழ்நாடு முழுவதும் விற்பனை செய்ய இருந்த நிலையில் மாநில எல்லையில் போலீசார் உறங்கிக் கொண்டிருக்கிறார்களா என மக்கள் கேள்வி.
திருச்சி மாவட்டம் நல்லப்பநாயக்கன்பட்டி அருகே விற்பனைக்காக கடத்தி வரப்பட்ட 125 கிலோ குட்கா பொருட்கள் சிக்கியது. திமுக ஆட்சியில் நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் போதைப் பொருட்களை கட்டுப்படுத்த முடியாமல் ஏவல் துறை திணறி வருவதாக மக்கள் குற்றச்சாட்டு. ராமநாதபுரம் மாவட்டம் தொண்டி அருகே கடலில் மிதந்து வந்த 30 கிலோ கஞ்சா மூட்டை பிடிபட்டது. திராவிட மாடல் ஆட்சியில் கடலோர காவல்துறை முறையாக சோதனை நடத்தி பொருட்களை கட்டுப்படுத்த வேண்டும் என மக்கள் வலியுறுத்தல். திருச்சி மாவட்டம் சமயபுரம் டோல்கேட் பகுதியில் விற்பனைக்காக பேருந்தில் கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சா சிக்கியது. திமுக ஆட்சியில் பேருந்திலேயே கடத்தும் அளவிற்கு போதைப்பொருள் புழக்கம் அதிகரித்து விட்டதாக மக்கள் குற்றச்சாட்டு. சென்னை அம்பத்தூரில் விற்பனைக்காக கொண்டுவரப்பட்ட 18 கிலோ கஞ்சா பறிமுதல். ஸ்டாலினின் திமுக ஆட்சியில் தமிழகம் போதைப் பொருட்களின் குடோனாக மாறி வருவதாக மக்கள் வேதனை. இந்தியா வல்லரசாவதாகவும் ராணுவ தளவாட ஏற்றுமதி அதிகரித்து உள்ளதாகவும் மைனாரிட்டி பாஜக அரசு வெற்றி விளம்பரம் செய்து வரும் நிலையில் 54,000 கோடி ரூபாய் மதிப்பிலான தளவாடங்களை இறக்குமதி செய்யும் அவலம். தன்னிறைவு பேசும் அரசு வெளிநாடுகளை நம்பும் நிலைக்கு ஏன் வந்தது என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் பாஜகவினர் விளம்பரம் செய்வதே மக்கள் ஏமாற்றி வருவதாக குற்றச்சாட்டு. டாஸ்மாகில் ஊழல் நடந்திருக்கிறது என்றால் அதற்கு உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் அமலாக்கத்துறை விசாரணைக்கு தமிழக அரசு தடை கேட்பது வேதனையானது என்றும் நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் பேட்டி. 2016ஆம் ஆண்டு டாஸ்மாகை மூடுவோம் என்றவர்கள் 2021இல் அதை பற்றி ஏன் பேசவில்லை என்றும் கேள்வி. கட்ட பஞ்சாயத்து, லாட்டரி, குட்கா, கஞ்சா போன்ற சட்டவிரோத செயல்களில் தொடர்புடைய கிருஷ்ணகிரி நகர திமுக பொறுப்பாளர் அஸ்லாமுக்கு சொந்தமான உணவகத்தில் போலீசார் ரெய்டு என்ற பெயரில் கண் துடைப்பு நடத்தியது அம்பலம். ஏதோ ஃபார்மாலிட்டிக்கு சோதனை செய்துவிட்டு உஷாராக இருக்குமாறு டிஎஸ்பி அறிவுறுத்தியது தொடர்பாக திமுக பொறுப்பாளரின் உதவியாளர் பேசிய ஆடியோ வெளியாகி பரபரப்பு. அதான் அவங்க தான் நம்ம ஆளாச்சா, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அப்புறம் சும்மா ஃபார்மாலிட்டிக்கு 2 பிசி வந்தாங்க மப்டியில் வந்துட்டு பார்த்துட்டு சும்மா பேருக்கு செக் பண்ணிட்டு அப்புறம் டிஎஸ்பி வந்தார். வந்து அப்படியே காரில் என்னக்கிட்ட அண்ணனுக்கு வணக்கத்தை போட்டு அப்பா பாருப்பா தகவல் மேலே வரைக்கும் வருது, பார்த்து உஷாராக செய்யுங்கப்பா அப்படின்ட்டாரு. டிஎஸ்பி சொல்லிட்டாருங்களா? ஆமாண்ணே நாங்கள் தான் இருந்தேன், நாங்கள் தான் இருந்தேன், எல்லாம் பார்த்துட்டு தான் இருந்தோம். சட்டவிரோத செயல்களில் தொடர்புடைய கிருஷ்ணகிரி நகர திமுக பொறுப்பாளருக்கு டிஎஸ்பியே உடந்தையாக செயல்பட்ட அவலம். குற்ற சம்பவங்களில் தொடர்புடைய உடன்பிறப்புகளுக்கு சாதகமாக செயல்படுவதா காவல்துறையின் சுதந்திரமா ஸ்டாலின் என மக்கள் கேள்வி. சென்னை கிண்டியில் பதுங்கியிருந்த ரவுடியை சுட்டுப் பிடித்த போலீசார். சட்டப்பேரவை கூட்டத்தொடர் நடைபெற்று வரும் நிலையில் கடந்த சில நாட்களாக ரவுடிகள் சுட்டுப் பிடிக்கப்படுவது அரசியல் நடவடிக்கையா என்று கேள்வி எழுப்பியுள்ள மக்கள் ரவுடிகள் இத்தனை நாட்கள் எங்கு மறைந்திருந்தனர் என்று காவல்துறையினருக்கு தெரியாதா என்றும் கேள்வி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் மின் கட்டண உயர்வை கண்டித்து திருப்பூர், கோவை மாவட்டங்களில் 3வது நாளாக விசைத்தறி உரிமையாளர்கள் வேலைநிறுத்த போராட்டம். வேலைநிறுத்த போராட்டத்தில் நாளொன்றுக்கு 35 கோடி ரூபாய் வரை உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட தொழிலாளர்கள் வேலை வாய்ப்பை இழக்கும் நிலை ஏற்பட்டுள்ளதாக தறி உரிமையாளர்கள் அதிர்ச்சி தகவல். ஆட்சிக்கு வந்ததும் 100 நாட்களில் பகுதி நேர ஆசிரியர்களை நிரந்தரமாக்குவோம் என திமுக அளித்த வாக்குறுதிகள் 4 ஆண்டுகள் கடந்தும் காகிதத்திலேயே உள்ள அவலம். வாக்குறுதியை மறந்து மக்கள் நம்பிக்கையை மோசடி செய்யும் திமுக அரசு பதிலளிக்க வேண்டிய நேரம் இது என ஆசிரியர்கள் ஆதங்கம். ஆட்சி முடிய இன்னும் ஓராண்டு காலம் மட்டுமே உள்ள நிலையில் பொது விநியோக முறையை அண்டை மாநிலங்களுக்கு சென்று கற்றுக்கொள்ள அதிகாரிகளை அனுப்பி வைப்பது ஏன் என மக்கள் கேள்வி. இந்தியாவிலேயே சிறந்தது திராவிட மாடல் ஆட்சிதான் என வெற்றி விளம்பரம் தேடிக்கொள்ளும் திராவிட மாடலின் இதுதானா என மக்கள் அடுக்கடுக்கான கேள்வி.
2023-24 ஆண்டில் நாடு முழுவதும் வயது குறைந்த ஓட்டுநர்கள் சம்பந்தப்பட்ட 11,890 சாலை விபத்துகளில் 2,063 விபத்துகள் பதிவாகி தமிழகம் முதலிடம். திராவிட மாடல் காவல்துறையின் இரும்புக்கர நடைமுறை உண்மையான போக்குவரத்து பாதுகாப்பை உறுதி செய்வதில் தோல்வியடைந்து உள்ளதாக மக்கள் விமர்சனம். சமூக வலைதளங்களின் சட்டவிரோத உள்ளடக்கங்களை ஒழுங்குபடுத்தவும் அவற்றை தணிக்கை செய்யவும் மத்திய அரசு எடுத்துள்ள நடவடிக்கைகளை எதிர்த்து எலான் மஸ்கின் எக்ஸ் நிறுவனம் கர்நாடக உயர்நீதிமன்றத்தில் வழக்கு. ஆன்லைன் சுதந்திர கருத்து பரிமாற்றத்தை மத்திய அரசின் நடவடிக்கைகள் பாதிப்பதாக எக்ஸ் நிறுவனம் தெரிவித்துள்ள கருத்து விவாதத்தை கிளப்பியுள்ளது. லண்டன் ஹீத்ரூ விமான நிலையம் அருகே மின் நிலையத்தில் ஏற்பட்ட தீ விபத்து காரணமாக விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டது. விமான நிலையம் மூடப்பட்டதால் இந்தியா லண்டன் இடையேயான விமான சேவை பாதிக்கப்பட்டிருப்பதாக தகவல். உலகின் மகிழ்ச்சிகரமான நாடுகளின் தரவரிசை பட்டியலில் இந்தியா 118வது இடத்தில் உள்ளதாக தகவல் வெளியீடு. பின்லாந்து முதலிடம் பிடித்த நிலையில் அண்டை நாடுகளான பாகிஸ்தான், நேபாளம் நாடுகளை விட இந்தியாவை பின்னுக்கு தள்ள வைத்ததுதான் மத்திய மைனாரிட்டி பாஜக அரசின் சாதனையா என மக்கள் கேள்வி. காசாவில் ஹமாஸ் அமைப்பினரை குறிவைத்து இஸ்ரேல் ராணுவம் மீண்டும் நடத்திய தாக்குதலில் 85 பேர் உயிரிழந்த பரிதாபம். போர் நிறுத்தத்தை நீட்டிப்பதற்கான பேச்சுவார்த்தையில் எந்த முன்னேற்றமும் இல்லாததால் இந்த தாக்குதலுக்கு உத்தரவிட்டதாக இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெத்தன்யாகு தகவல். 18வது IPL T20 தொடர் கொல்கத்தாவில் நாளை கோலாகலமாக தொடங்குகிறது. தொடக்க விழாவில் கண்கவர் கலை நிகழ்ச்சிகளுக்கு ஏற்பாடு. IPL தொடரில் வரும் 6ஆம் தேதி கொல்கத்தாவில் நடைபெறுவதாக அறிவிக்கப்பட்டுள்ள கொல்கத்தா லக்னோ அணிகள் இடையேயான போட்டி கவுஹாத்திக்கு மாற்றம். ராமநவமி கொண்டாடப்படுவதால் பாதுகாப்பு காரணங்களுக்காக போட்டி மாற்றப்பட்டுள்ளதாக IPL நிர்வாகம் அறிவிப்பு. சென்னையில் நடைபெறும் IPL போட்டியில் பங்கேற்பதற்காக மும்பை அணி வீரர்கள் சென்னை வந்துள்ளனர். வருகிற 23ஆம் தேதி சேப்பாக்கம் ஸ்டேடியத்தில் நடைபெறும் லீக் ஆட்டத்தில் 5 முறை சாம்பியன்களான சென்னை சூப்பர் கிங்ஸ், மும்பை இந்தியன்ஸ் அணிகள் பல பரீட்சை. சட்டவிரோத சூதாட்ட செயலியை விளம்பரப்படுத்திய புகாரில் நடிகர்கள் பிரகாஷ் ராஜ், விஜய் தேவரகொண்டா உள்ளிட்ட 25 பேர் மீது வழக்கு பதிவு. நடிகர்கள் தவறாக வழிநடத்தியதால் மக்கள் கடினமாக உழைத்த பணத்தை சூதாட்ட செயலியில் இழந்துவிட்டதாக வந்த புகாரில் நடவடிக்கை. சியான் விக்ரம் நடித்துள்ள வீரதீர சூரன் படத்தின் ட்ரெய்லர் காட்சி வெளியானது. வரும் 27ஆம் தேதி வெளியாக உள்ள இந்த படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி ரசிகர்களிடம் வரவேற்பை பெற்றுள்ளது. மிஸ் ஆகாது.